வணக்கம் மக்களே, நான் உடுமலை வேண்டர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மடத்துக்குளம் பக்கத்தில் கிருஷ்ணாபுரம் சைட்டு. நம்மளுக்கு இங்கே கொடுத்த ஒர்க்கு ஜன்னல் கிரில் 4க்கு 2.5 2 நம்பரு, படி கிரில், ஸ்டே கிரில், மாடியில் சேஃப்டி டோர் 6க்கு 3ல் 1 நம்பரு. ஒர்க்கு சொன்னதையுமே நம்ம சைட்டை அளந்து கொட்டேஷன் ரெடி பண்ணியாச்சு. கொட்டேஷன் கொடுத்த உடனே மெட்டீரியல் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த ஒர்க்குக்கு தேவைப்பட்டது கிரிலுக்கு 12 mm பாலிஷ் ராடு, டோருக்கு 1.25 கால் எல்லாங்கில் 1 கால் பட்டா, சிஆர் சீட் 6க்கு 3, 1.5 இன்ச் ரவுண்டு பைப்பு, 2க்கு 1 ஸ்கொயர் பைப்பு, 1க்கு 1 ஸ்கொயர் பைப்பு, டவர் போல்ட்டு, ஓடாம்பரம், புஷ்ஷு, பெண்டு, வெல்டிங் ராடு, கட்டிங் வீல்னு மொத்த ஜாமானும் கொடுத்துட்டாங்க. அதோட இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம வெல்டிங்லேயே 1000 சொல்லிட்டு டிராயிங் பண்ணதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ கிரில் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 12 mm பாலிஷ் ராட்ல படி கிரில் சொல்லி இருந்தாங்க. 2 கிரிலையும் காடி போட்டு வந்து டாக் போட்டு நிறுத்தியாச்சு. அடுத்து டோருக்கு ஆங்கிள் வெட்டி பெண்டு தட்டுறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மாடியில் சேஃப்டி டோர் கேட்டிருந்தாங்க. 6க்கு 3 சைஸில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது படிக்கிரலுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டோட அகலத்துக்காக குறுக்கு ஒரு பைப்பு போட்டு, குத்து வசத்தில் உயரத்துக்காக ஒரு பைப்பு வச்சு பற்ற வச்சு மெஷர்மெண்ட்டோட அளவை அப்படியே தரையில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண டிராயிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம படியோட ஃபர்ஸ்ட் படியில் குத்து பைப் செட் பண்ணி, அதுல இருந்து கைகுடி பைப் மேலே செட் பண்ணி, பின்னாடி வர்ற பைப்புகளில் 1க்கு 1 ஸ்கொயரை செட் பண்ணி, உள்ள கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக 2க்கு 1 ஸ்கொயரை ஃபில் பண்ணி டேக் போட்டு நிறுத்தியாச்சு. இதே மாதிரி 5 ஸ்டெப்பு 5 பீஸ் ரெடி பண்ணியாச்சு. அது இல்லாமல் ஃபிளாட்டு 3 ஃபிளாட்டு ரெடி பண்ணியாச்சு. அதோட 33 அடி ப்ளஸ் 2 அடி ஃபிளாட்டில் 1 நம்பரு. அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரெட் ஆக்சர் அடிச்சு ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நம்ம வெல்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்து நம்ம மக்கு வச்சு பெயிண்ட் அடிக்கிற ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். மொத்தம் 5 செட்டு, ஃபிளாட்டில் 3 செட்டு, அதெல்லாம் 33 அடியில் 1 நம்பரு எல்லாம் டாக் போட்டு ஃபுல் வெல்டிங் அடிச்சு சாணை பிடிச்சி மறுபடியும் ஏரோல்ஸ் விழுந்த பக்கமெல்லாம் ஃபுல் வெல்டிங் அடிச்சு வெல்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதோட கடைசியாக பால் வச்சு ஃபுல் வெல்டிங் அடிச்சு சாணை பிடிச்சாச்சு. வாட்டர் ரிலீஸ்க்காக வெல்ட் அடிக்காத பக்கத்தையெல்லாம் மக்கு வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக நம்ம ஒர்க் ஷாப்பில் செய்கிற வேலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து எடை போட்டு சைட்டுக்கு கொண்டு போக வேண்டியதான். இப்போ நம்ம அடுத்து கிருஷ்ணாபுரம் சைட்டில் இருக்கிறோம். இப்போ சைட்டில் கொண்டு வந்து செஞ்ச பொருள்கள் எல்லாம் எந்தெந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் 3 படி, அடுத்தது 8 படி, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட், அப்புறம் ஒரு 7 படி, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டு. இதுல சின்ன ஸ்ட்ரெயிட்டு நம்ம செஞ்ச பொருள்ல இங்கேயே ஸ்பாட்லயே செய்ய வேண்டியது இருக்குது. அடுத்து 9 படி, பாதி படி நம்மளுக்கு பூசி இருந்தாங்க. அதைத்தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது 9 படி ஒரு ஸ்ட்ரெயிட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் போற படி இது. அதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது 9 படி ஒரு ஸ்ட்ரெயிட்டு. ஃபைனலா இப்போ நம்ம கடைசி படி பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல 6 படி ஒரு கிராஸ் படி. கிராஸ் படிக்காக நம்ம கிராஸை கொண்டு போய் செவுத்துல சேர்த்தோன்னு இது நம்ம ஒர்க் ஷாப்ல வச்சு செய்ய முடியாது. அதனால ஸ்பாட்லயே வச்சு சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணிடலான்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம படியோட டாப் வியூ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தான் படி சுற்றி வந்து மேலே கொண்டு போய் செவுத்தோட சேர்த்து ஃபுல்லாக டாக் பண்ணி ஃபுல் வெல்டிங் அடித்து சாணை பிடிச்சி பெயிண்ட் அடித்தோம்னா கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்தது 33 அடி ப்ளஸ் 2 அடி நம்ம செஞ்சுருந்ததை பார்த்துட்டு இருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபிட் பண்ணி இருக்கிறோம். வந்த உடனே காடிக்கு மார்க் பண்ணி கொடுத்தாச்சு. காடி எடுத்து கொடுத்துட்டா மேலே தூக்கி ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு. காங்கிரீட் போடுற வரைக்கும் கவுராம இருக்க மரமண்ணு வச்சு கட்டியாச்சு. அடுத்து படிக்கு காடி எடுக்கிறத பார்க்குறோம். பையா நம்ம காடிக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு கையோட செட் பண்ணிட்டு மேலே வந்தாச்சு. இப்போது டாப் வியூ பார்த்துட்டு இருக்கிறீங்க. கீழே இருந்து ஒவ்வொரு படியாக செட் பண்ணி ஒன்றொன்னா டாக் போட்டு சுற்றி மேலே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கடைசி காடி. இது ஸ்ட்ரெயிட்டை கொண்டு வந்து உள்ளே சேர்த்து குத்து பைப் போட்டு குறுக்கு பைப் பற்ற வச்சாச்சுன்னா ஒர்க் இதில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டாக் போட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 3 படி காடிக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டோம். மேசன் எடுத்துக்கிட்டே போனதையுமே பின்னாடியே நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டு போயிட்டோம். ஃபர்ஸ்ட்டு 3 படி கூட வர்றத மேலே 8 படி கூட ஜாயிண்ட் அடிக்கணும். கரெக்டாக அதோட சைஸ்க்காக அந்த ரவுண்டு பைப்புக்காக கட் பண்ணி
பண்ணி உள்ள சேர்த்தியாச்சு. அடுத்தது 8 படி, 8 படி கூட ஒரு ஸ்ட்ரெயிட் பெண்டு போட்டு திருப்பியாச்சு ஸ்ட்ரெயிட்ட. அடுத்து இருக்கிற 6 படி கூட ரவுண்ட் கட் பண்ணி உள்ள கரெக்டா சேர்த்தியாச்சு. 6 படியில ஒரு ஸ்ட்ரெயிட் போட வேண்டியது இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரெயிட்ட இன்னொரு ஸ்ட்ரெயிட் கூட ஜாயிண்ட் அடிச்சாச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் ஒர்க் ஷாப்லயே செய்ய முடியாதுன்ட்டு நம்ம ஸ்பாட்லயே வந்து டாக் போட்டாச்சு. மூணாவது பிளாட்டை 9 படி இருக்கிற கிரில்ல கொண்டு போய் காடி எடுத்து உள்ள செட் பண்ணியாச்சு. 9 படியோட பிளாட் கிரில்ல பெண்டு ஓட்டு திருப்பியாச்சு. அடுத்தது கடைசி படி கிரிலோட அந்த பிளாட்டையும் ஜாயிண்ட் அடிச்சாச்சு. ஃபைனலா கடைசி படியோட கிரிலையும் செட் பண்ணி செவுத்துல சேர்த்துறதுக்கு ஒரு 5 அடிக்கு வேலை செய்ய வேண்டியது இருந்துச்சு. அதையும் கொண்டு போய் செவுத்துல சேர்த்து குத்து பைப் போட்டு உள்ள கிராஸ் பைப் போட்டு ஃபுல்லா டாக் போட்டு கொடுத்தாச்சு. அடுத்த நாள் வந்து ப்ராப்பரா கீழே இருந்து ஃபுல் வெல்டிங் அடிச்சு சாணை பிடிச்சி பெயிண்ட் அடிச்சு ஒன்றுன்னா முடிச்சு கொடுத்துட்டு மேலே போயிட்டு இருந்தோம். மேசனுக்கு பூசிட்டு மேலே வந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த படி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேலே போகுது. இது சுற்றி சுற்றி கொண்டு போகிறதுனால இது இந்த மாதிரி தான் செய்ய முடியுங்கிறதுனால நம்ம மெஷர்மெண்ட்டுக்காக அளவெடுத்து மெட்டீரியல் எடுத்து ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்தாச்சு. நம்ம முடிச்ச ஒர்க்கோட டாப் வியூ பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபைனலாக இந்த மாதிரி சூப்பரான ஒர்க்கை கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த சைட்டில் கம்ப்ளீட்டாக நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது டோரும் கிரில்லும் மேசனே காடி எடுத்து செட் பண்ணிக்குவாங்க. அதனால இங்கே நம்மளுக்கு வேலை இல்லை. அதனால அதை எங்கே எப்படி செட் பண்ணணுங்கிறத நம்ம அவங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ கிரில்ல டாப் வியூவில் இருந்து ஃபுல்லாக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன படி, ஒரு பெரிய படி, ஒரு ஸ்ட்ரெயிட்டு. அடுத்தது ஒரு பெரிய படி எல் டைப்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டு. அடுத்தது ஒரு பெரிய படி, அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட்டு. கடைசியா ஒரு 6 படி, அதுல கடைசி ஸ்டெப்பு கிராஸ் ஸ்டெப்பு. அதனால மேல டேப்பர் அடிச்சு ஃபைனலா செவுத்தோட கொண்டு போய் சேர்த்து ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாச்சு. இது 2 ஜன்னலுக்கு 2 கிரில் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம சேஃப்டி டோர் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 6க்கு 3 சைஸ்ல ஒரு நம்பரு. மேசன் கிட்ட புஷ் வண்டியெல்லாம் கொடுத்து எப்படி செட் பண்ணணுங்கிறத சொல்லியாச்சு. ஃபைனலா கஸ்டமருக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடுமலை வெல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.